லோ பிபி. அப்ப முழு பிபி எங்கே போய் சொன்னா ஒரு உசுறு ஒரு உரிக்குட்ட தேவனான போச்சு. கடனை தேவனான போட்டு உசுறு நீ இருந்து இருக்கலாம், கிருஷ்ணன்ற உசுறு இருக்கலாம். நான் சொல்வேன் ஏசு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். நான் ஏன் ஏசு சொல்றேன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்ப மூக்கு போய் அப்ப வாய் போய் ஐயோ மூசி போயிடும். மூசி என்ன சொல்லுது? ஏசு உயிர் உற்றவன் பேர் தான் சொல்லுவோம், வேற யாரு பேர் சொல்லாத. வெளியா சொல்றான். அப்போ உங்க உயிர் அங்கே போயிட்டு பிச்சை கேட்கும். அந்த சரீரத்தை மண்ணி அந்த சரீரத்தை நான் போனேன். அது விபாசனம் மாட்டாது, அது பொய் சொல்லாது, அது சாரை குடிக்காது, அது சண்டை எடுக்காது, அது வீண் வார்த்தை பேசாது, அது வீண் குடும்பத்துக்கு போகலான்னு நினைக்காது. இப்படியெல்லாம் அந்த உசுறு போய் கெஞ்சுது. சரி உசுறு வருது. அப்ப நம்ம சொப்பனம் வந்துருக்கோம். எங்கேயோ சொப்பனம், நான்லாம் முன்னுக்கு போவான்னு சொப்பனம் வருது தெரியுமா? ஆனா இப்போ போக மாட்டேன், அவன் போயிட்டேன். இப்படி சொப்பனம் வருது. வந்த உடனே அந்த உசுறு திரும்பி வந்த உடனே அங்க என்ன பேசுறது அதெல்லாம் வந்துடும். திரும்பி ஏறணும்னா வீட்டு வேலை, சொந்தக்காரங்க, பிள்ளைங்களுக்கு படிக்கணும், சொத்து எப்படி சொல்லணும், யாரோட குடும்பத்தை ஐக்கணும், இப்படி நினைக்கணும் இல்லையா? ஆனா இந்த வசனம் நீங்க நல்லா தியானம் பண்ணா நீங்க பாக்கியவந்தி பாக்கியவான் தான். படிமாட்டோம் படிமா. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வெளிச்சம் போட்டு காட்டும். அவையாவன அவள விபச்சாரம், படிங்க. விபச்சாரம், வேசித்தனம், இரண்டாவது வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள். சின்ன சின்ன மூக்கு 3 கிலோ கோவம் தொங்குது உங்களுக்கு. கோவம் வர கை கொடுக்கணுமா? கோவம் தொங்கு கோவங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று என்ன சொன்னாங்க? இப்படிப்பட்டவன் எவன இருக்கட்டும், யார இருக்கட்டும், எவன இருக்கட்டும், எதெல்லாம் போக முடியாது. சிந்திச்சு பார்க்கலாம் இல்லையா? சிந்திக்க வேண்டும். அது ஒரே இல்லை இந்த ஆலயம் இல்லையா? இந்த ராஜ்யத்தை நம்ம போகணும்னு சொன்னா நீங்க இது செய்யக்கூடாது. பரவாயில்ல வா, டெய்லி குளிச்சாதான் ஐக்கு போகும், இல்லைன்னா ஐக்கு போகாது. வாரம் வா, வசத்தை கேட்டி போ, நீ சுத்தமாகுவேன் இல்லையா? ஒரு நாள் சுத்தம் பண்ண முடியாது. மூக்குப்பொடி போடுறவங்க அந்த பை தொங்கி போகாது. வெத்தலை பார்க்க போறவங்க அந்த பை தொங்கி போ சாரிக்கணும். அதனால தான் நான் போயிட்டு வந்த அப்படின்னா சொல்றேன். பைத்தியம் அது. இப்படி வாயாடிக்கு ஒரு பைத்தியம், செட்டை காட்சிக்கு ஒரு பைத்தியம், கோவ காட்சி கோவ பைத்தியம், ஒவ்வொரு பைத்தியம் உட்காந்துக்குது நம்ம மேல. கெட்ட ஆவி. அதெல்லாம் ஒன்று சொன்னா நல்ல ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும், உண்மையான ஆவி வேணும். இப்படி பைத்தியம் செய்வதை யார் பண்ணுமா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. அங்கே சுதந்திரம் இல்லை. இங்கே 100 வயசு 50 வயசு 10 வயசு கணக்கா இல்லையா? அங்கே நித்திய வயசு, மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வேணுமா? அப்ப இந்த வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். படி. முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். குருவிகள் ஆர்வமா இல்ல, குருவிகள் பாஸ்டர் முதகை கொண்டு சொல்லி வைக்கிறார். கிணக்கு பயம் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த அவசரம் கேட்டுக்கலாம், விடக்கூடாது. படிங்க. ஆவியின் கனியும். கடைசி நான் முடிக்க போல. என்ன கனி? ஆவியின் கனியும். அம்மா என்ன கனி? ஆவியின் கனியும். தெரியுதா? ஏதோ ஒரு கண்ணி, ஏதோ ஒன்று சொல்றாரு. இவங்க வாய் நிற்காம, பேசாம, ஊசி குடிக்காம, தண்ணி குடிக்காம, டபலவா கற்பிடிக்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே, புரியாது. அது நல்ல கண்ணி இல்லை. புரியுது சொன்னா நல்ல கண்ணி. அல்லது ஆவின் கண்ணி அன்பா இருக்கணும். அன்பு கூடும். எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க. அடுத்தது சந்தோஷம். ஆமா, சந்தோஷமா இருங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்க. சந்தோஷம். சமாதானம். ஓ சமாதானம். என்ன தானம்? என்ன தானம்? எத்தனை வாழ்க்கையில நாளைக்கு தந்திருக்க சமாதானம். நீடிய பொறுமை. ஐயோ என்ன பொறுமை? காலங்கள் கடந்து போகும். நீ பொறுமையா இரு. நீ தாண்டி போயிட்டே இருப்ப. ஆனா பொறுமையா இருக்கணும். அப்பதான் தாண்ட முடியும். ஏன்னா பள்ளத்துல தான் உயர முடியும்.
பள்ளத்தை ஓய்வு சொன்னா அங்கே நில்லு, தான்னு சொன்னா இந்த காலம் கட்டி இந்த காலம் விட்டுடு. அல்லேலூயா. இந்த வசனத்தை காலம் விட்டு இந்த காலம் எடுக்கூடாது, இந்த காலம் வாயில இந்த வசனம் இதயத்தை வச்சிருக்கணும். அல்லையா? படிங்க. தயவு. அம்மா தயவு பண்ணுங்க, கொடுங்க, கொடுங்க கொடுக்கப்படும், கட்டிங்க தடுக்கப்படும், கேளுங்க அநேக அள்ளி கொடுப்பாரு ஆண்டவர். இல்லையா? தயவு பண்ணுங்க, இல்லாதவர்களுக்கு, பசி இருக்கிறவர்களுக்கு, துணி இல்லாதவர்களுக்கு, அன்பு இல்லாதவர்களுக்கு நீங்க தயவு பண்ணுங்க. நல்ல குணசாலியா இருக்கணும். நற்குணம் சொன்னா நல்ல குணசாலி, நல்ல குணசாலியா இருக்கணும். விசுவாசம். நீ விசுவாசா தேவனோட மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்ன இருக்கும்? சர்ச்சைக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லை, விசுவாசமா இங்க வாங்கி காட்டும். இந்த ஊழியர்களுக்கு பாட்டு தெரியாது, இந்த குடும்பம் சரியில்லை, புத்தி பார்க்கிற ஆவி இருக்கக்கூடாது, சேர்த்தி கொடுக்கிற ஆவி இருக்கணும். நீ எங்க நிற்கிறியோ அங்கேதான் உனக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கும். நீ எந்த ஆலயத்தை சாட்சியம் நிற்கிறியோ அந்த ராஜ்யம் தான். அங்கே நல்லதுக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, நீங்க அதை கணக்கு கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தகுதி கொடுக்குறாரு. இல்லையா? அப்படி நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். படிங்க. சாந்தம். சாந்தி, சாந்தமா இருக்கணுமா? சாந்தியமா, நீங்க எல்லாரும் சாந்தியமா மாறணும். உங்க பேர் மாறிச்சு, சாந்தியமா, சாந்தமா இருக்கணுமா? என்ன எடுக்க? அது எத்தனை அடுத்த தெரியுமா? ஒரு மணி நேரம் நான் தரிசனம் பண்ணேன். அது எச்சாடு அப்படி வாயில தான் நன்மைக்கு தீமைக்கு வருது. இல்லையா? இந்த வாய் தான் அடுக்கணும். இந்த வாய் அடுத்தா போதும், எல்லாம் அடிக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒண்ணுமே இல்லை. கரண்ட் மகப்படுங்க. இல்லையா? எத்தனை பேர் எங்க போறான்னு தெரியாது. இல்லையா? இப்படிப்பட்டது எதுவுமே இல்லை. ஒரு ஞாயிற்று நேர ஜீவ கேட்க போட்டு நீ சந்தோஷமா மரணம் இல்லாத வாழ்க்கை, அவரோட சாயம் நீ, அவர் மனவாளன், நம்ம மனவாட்டி. இல்லையா? மனவாளனுடைய வர போறார், இப்போ வர போறார், இந்த நொடியில வர போறார், கண்டிப்பா வரவார். அவர் வாக்கு விட்டுட்டு அவர் வரலாம் மாற்ற மாட்டார். ஏன் மட்டுமா? நம்ம குடும்பத்தை சில பேர் ரசிக்கப்படல. அவங்களால நம்ம அன்பு காட்டிருப்போம், அவங்களால வாங்கி சாப்பிட்டுருப்போம், அவங்களால பேசியிருப்போம். ஆனா அவங்க உடல் தைக்கிறான், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இல்லையா? அந்த மனுஷனுக்காக தான் பரலோகத்தை போய் ஆண்டவர் லேட்டா இருந்து லேட்டஸ்டா வர போறாரு. மிகப்படுங்க. இல்லையா? பிள்ளைங்க இவ்வளவு நேரம் பேசுறது உண்மையா சொல்றேன், உங்க ஆத்மா குறிச்சுதான் பேசுறேன். ஆத்மா என்ன சொன்னா, உங்க சரீரத்திற்கு தான் ஆத்மா. எத்தனையோ மிருகம் சாவுது, பேய் ஆகுதா? ஆத்மா திருப்திங்க. நான் ரெண்டே வார்த்தை முடிச்சிடறேன். எத்தனையோ மிருகம் சாவுது, பேய் ஆகுதா? பிசாசு ஆகுதா? சொல்லுங்க. ஆனா இந்த மனுஷன் சத்தம் தானே பேய் ஆகலாம். இந்த மனுஷன் சத்தம் தானே நம்ம பயப்படலாம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல குணசாலி இருந்தா உன் ஆத்மா தேவதூதரா மாறும். இல்லையா? நீ கெட்ட குணசாலி இருந்தா உன் ஆத்மா பேயா மாறும். பேய் மாறுது நீங்க தான், தேவதூதர் மாறுது நீங்க தான். நீ யாரோட சாயம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட சாயம், ஏசாவோட சாயம். அவங்களோட அவனுக்கு ரெண்டு கண்ணுக்குது, நம்ம ரெண்டுக்கு, அவர் மூக்கு நம்ம மூக்கு, அவர் ரெண்டு காது நம்ம காது, வாய் வாய், அவரோட சரீரம் நம்ம சரீரம். இல்லையா? அவர் அப்பத்தை அவர் ரத்தத்தை குடிக்கிற பிள்ளைகள் நம்ம சாட்சியா வாய்ந்தோம், உண்மையா வாய்ந்தோம். வீட்டை வரவிருக்கும் போகட்டும், கெட்ட கேட்ட நம்ம கேட்க நாட்டை வாங்க. முதல் நாள் இயேசுக்கு நன்றி சொல்லுகிறேன். என் ஆண்டவருக்கு அடுத்து நம்ம பாசதாய்க்கு நான் நன்றி சொல்றேன். அது என் எனக்கு குழந்தை இல்லை, நான் என் அக்கா தங்கச்சி என் குழந்தை சின்ன பேர் நீங்க தான் நான் நினைக்கிறேன். இந்த அழகான முகம் பரவலும் போது தான் என்னோட ஆசை. எதுவுமே இல்லை, நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நம்பிக்கையோட இருக்க. ஒரு நாள் திரும்பி நான் வரவேணும், பரவலும் போயிட்டு எனக்கு தெரியாது. ஆனா நான் வர்றப்போ இந்த அழகான முகம் இங்க பார்க்கணும், அங்கே வரப்போ இந்த அழகான முகம் பார்க்கணும். ஐயா கையில் ஒப்பு கொடுத்து போகிறேன். இந்த ஊழியம் முடிஞ்சிடப்போ கொஞ்சம் தான் எனக்கு ஜப்பான்ல வாங்கி தைரியமா சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். இல்லையா? சாப்பிட முடியல, அதனால பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கற்ற பெரிய கன்சேவன் அது எப்படி வேல்யூ சொன்னா யூடியூப்ல பார்க்கலாம். நான் மைக் எடுத்து போய் அந்த மருந்து வாங்குற கையில கொடுத்துட்டு அது எது என்னென்ன வேலைக்கு வருது அதெல்லாம் கேட்டு வீடியோ பிடிச்சி யூடியூப்ல போனிக்கிறேன். ஜீசஸ் நடிக்கணும்னு சொன்னா நான் வந்துடுவேன். டோப்பா கட்டிட்டு வேஸ்ட் பண்ணி வருவேன். அதுல இருந்து சினிமா பார்க்குறேன். 1800 1500 வீடியோ மேலே இருக்குது. இதெல்லாம் வீடியோ பார்க்கலாம். கற்றுறவங்க ஆசை.